வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் சேலத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹெச்டி ஃபீட் குடோனில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம சென்னையில் இருந்தாலுமே இங்கே சூப்பர்வைசர் போட்டிருக்கோம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு வண்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே நம்ம ஹெச்டி ஃபீடுக்காக தான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹெச்டி ஃபீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் மட்டும் இல்லாமல் தானிய வகைகள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புண்ணாக்கு வகைகளுமே அதில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணாக்கு தான். இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆயில் கண்டென்ட் இருக்கும். நம்ம ஃபீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வரைக்குமே இருக்கும். ஒரு ஃபீடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 4 விதமான விஷயங்களை நம்ம அதில் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்கு நம்ம பருப்பு வகைகள் போடுறோம், புண்ணாக்கு வகைகளும் அதில் வந்து சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி வகைகளுக்கு பார்த்திங்கன்னா தானிய வகைகள் சேர்க்கிறோம். தானிய வகைகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மக்காச்சோளம், வெள்ளை சோளம், சிவப்பு சோளம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதில் சேர்க்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு பொட்டு ஐட்டம் ஃபைபர் கண்டென்ட்டுக்காக சேர்க்குறோம். கடலை பொட்டு, அதுக்கப்புறம் தோரம் பொட்டு, உளுந்து பொட்டு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் அதில் சேர்க்குறோம். இது இல்லாமல் 4வது ஒரு விஷயம் ஃபேட் கண்டென்ட்டுக்காக நம்ம பருத்தி கொட்டை இதில் சேர்க்குறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் புண்ணாக்கு வகையிலுமே உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் இருக்கும். மார்க்கெட்டில் நிறைய ஃபீடு இருக்குது, உங்கள் ஃபீடு மட்டும் ஏன்னா வாங்கணும்? சார், நம்ம ஃபீடை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், எனர்ஜி ஐட்டம் நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைபரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேட்டுன்னு சொன்னேன். ஆனால் நம்ம ஃபைபர் வந்து எல்லா விதமான கண்டென்ட்லேயுமே எல்லா விதமான பொருட்லேயும் ஃபைபர் இருக்குது. அதனால் நம்ம பொட்டை ஐட்டம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பருப்பு ஐட்டம், தானிய ஐட்டம், புண்ணாக்கு ஐட்டம் இது எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக போடுறோம். ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் வெயிட் கெயினுக்கான ஃபேட்டு எல்லாமே வந்து ஈவனாக வரும். ஒரு நிறைய ஃபீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக அந்த பொட்டை ஐட்டங்கள் மட்டும்தான் அதிகமாக சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபீல்டில் பார்த்திங்கன்னா பொட்டை ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தானிய வகைகள், பருப்பு வகைகள், புண்ணாக்கு வகைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலை புண்ணாக்கு மேலே அது காட்டுது. இது எல்லாமே வந்து கடலை புண்ணாக்கு வகைகள் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மக்காச்சோளம் ஏன்னா உடச்சி போட்டுறீங்க? மக்காச்சோளம் நம்ம ஏன் உடச்சி போட்டுருக்கோம், முழுசாக போடலைன்னா நம்ம ஃபீடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து செம்மறி ஆடுகள் குட்டிகளுக்கு போடுறாங்க. குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோவிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 15 கிலோ உள்ளே இருக்கிற குட்டிகளுமே எடுத்துகிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம முழு தானியமாக போட்டால் ஜீரணம் ஆகுறதுல சிரமம் இருக்கும். குட்டிகளுக்கு எல்லாமே நல்லா ஜீரணம் ஆகணும் அப்படின்றதுனால மக்காச்சோளத்தை நம்ம உடச்சி போட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பருப்பு ஐட்டங்கள்லாம் வந்து போட்டால் கொஞ்சம் ப்ளோட்டு வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. இதில் அதாவது நல்ல ஒரு விஷயம் இருக்கும்போது அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது பனிக்காலங்களில் பார்த்தீங்கன்னா சரியாக ஜீரணம் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு வெயில் காலங்களில், இந்த மாதிரி வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா அப்பவும் சரியாக ஜீரணம் ஆகாது. அது நம்ம நினைப்பாங்க ஃபீடு சரியாக எடுக்கல, ஃபீடு வந்து சரியில்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு போட்டோம்னா சாயந்தரம் 6 மணிக்கு போடுறோன்னா நடுவில் ஒரு 10 மணிக்கு ஒரு வாட்டி, 3 மணிக்கு ஒரு வாட்டி பிரித்து போடலாம். இப்போ நீங்கள் 4 கிலோ போடுறத ஒரு கிலோவாக கூட பிரித்து போடலாம். அப்படி இல்லாமல் நான் காலைல 2 கிலோ சாயந்தரம் 2 கிலோ போடும்போது சில இது வந்து ஜீரணம் ஆகிறது குறையும். அதே மாதிரி குட்டிகள் எடுத்துகிட்டு வந்த பிறகு உடனே நீங்கள் வந்து அதிகமாக ஃபீடு போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அந்த மாதிரி இளங்குட்டிகள் எடுத்துகிட்டு வந்தாலுமே அதுக்கு சரியாக ஜீரணம் ஆகணுன்றதுக்காக நம்ம மக்காச்சோளத்தை உடைச்சி போட்டுருக்கிறோம். ஓகேங்கண்ணா, இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த தொழிலில் இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? சார், நான் 2014 இந்த தொழிலில் இருக்கேன். எடுத்த உடனே நம்ம ஃபீட் பிஸ்னஸ்க்கு வந்துடல. இந்த தொழில்னா நம்ம எடுத்த உடனே இந்த ஃபீடுக்கு வராமல் நம்ம முதல்ல பண்ணை தான் வச்சுருந்தோம். நம்ம பண்ணை போது வெறும் மட்டன் யூனிட் மட்டும் இல்லாமல் தலைச்சேரி ஆடுங்க, அப்புறம் ஓஸ்மாபாத்து, அதுக்கப்புறம் வந்து வெள்ளாடு, நாட்டாடு, எல்லா விதமான ஆடுகளையும் நம்ம வளர்த்து பார்த்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம படிப்படியாக வந்து நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். இப்போ நான் படித்தது பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் தான் படித்தேன். நான் எம்ஏ எம்ஃபில் வரைக்கும் போனேன். பிஹெச்டி பண்ணிட்டு லெக்சரர் போனோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சில காரணங்களால் அது தொடர முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் இந்த தொழிலுக்கு வர்றேன். அப்புறம் மாதவரம் இருக்கக்கூடிய அந்த ஆடு வளர்ப்பு ட்ரைனிங் சென்டரில் போயிட்டு ஒரு 45 நாள் கோர்ஸ் ஒன்று பண்ணோம். அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆச்சு. இன்னுமே கூட அந்த டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம கண்டினியூட்டியாக நம்மளுடைய கான்டாக்டில் இருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட்டுன்னா நம்ம கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அனுபவமும் இதில் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம இப்படி வந்த பிறகு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு தான் இந்த ஃபீடு பிஸ்னஸ்க்கு வந்தோம். இப்போ இது இல்லாமல் நம்ம வளர்ப்பு குட்டிகளை எடுத்து தரோம். ஆந்திரா, நெல்லூர் தடுப்பி குட்டிகளை எடுத்து தரோம்.
அதனால நிறைய பேர் நம்ம வந்து ஆந்திராவில் இருக்கிறோம்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம இருக்கிறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுனால பக்கத்தில் ஆந்திரா இருக்கிறதுனால இந்த குட்டிக்கு நல்லா இருக்க நீங்கள் எங்களை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஆந்திரா குட்டிகளை எடுத்து கொடுத்து அப்படி இங்கே இதாச்சு. அதனால் அதை விட முடியல, எல்லாரும் வர்றாங்க. அதனால் நம்ம வளர்ப்பு குட்டிகள் எடுத்து தரோம். வளர்ப்பு குட்டிகள் எடுத்து தர்றது மட்டும் இல்லாமல் விற்கிறதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் சேனல் மூலமாக. அது இல்லாமல் ஃபீடுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த தொழிலில் யார் வந்தாலுமே பண்ண முடியாது. நம்ம ஃபார்முலானா நான் மட்டும் கொடுத்துறது இல்லை. அது வந்து நியூட்ரிஷனிஸ்ட்லேருந்து இப்போ டாக்டர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம கூட வச்சுருக்குறோம். நாங்கள் இன்னும் 2-3 பேர் சேர்ந்து தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ அப்போ அவங்களுடைய ஃபார்முலா படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்கண்ணா, நம்ம ஃபீடு வந்து தமிழ்நாட்டுக்கு முள்ள மட்டும் பண்ணுறீங்களா இல்லை அதர் ஸ்டேட்டுக்கும் பண்ணுறீங்களா? சார் நம்ம ஃபீடை பொறுத்த வரையும் அதிகபட்சம் தமிழ்நாட்டுக்கு போகுது. ஆனால் பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு 5 ஸ்டேட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் நம்ம பண்ணலாம். உங்கள் ஃபீடு வந்து வெள்ளாடு செம்பரியாடு ரெண்டுமே பயன்படுத்தலாமா இல்லை செம்பரியாடுக்கு மட்டும்தானா? இல்லை சார், வெள்ளாட்டுக்குமே நம்ம ஃபீடை வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. செம்மறி ஆடு அதிகமாக வளர்த்துட்டதுனால செம்மறி ஆட்டுக்கு வந்து அதை மட்டன் யூனிட்னு சொல்கிற கிடா குட்டி வளர்ப்புக்கு வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த ஃபீடை வந்து ரெண்டுத்துக்குமே பயன்படுத்தலாம். என்ன ஒன்று, நம்ம ஃபீடை வந்து பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அவங்க இது பண்ணாங்கன்னா அதில் நல்ல ரிசல்ட் இருக்கும். சப்ளிமெண்ட்டுன்னும் போது மினரல் மிக்சர் வந்து மெயின். அது வந்து கம்பல்சரி டெய்லி ஃபீல்டில் கொடுக்கணும். இந்த ஃபீல்டில் நம்ம மினரல் மிக்சர் ஆட் பண்ணுறோம்னா பெரிய அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே இது வந்து தானிய வகைகளாக நம்ம சேர்க்கும்போது அதில் ஈவனாக மிக்ஸ் ஆகாது. அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்க எடுத்து போடும்போது மினரல் மிக்சர் சேர்த்து ஆட் பண்ணணும். மினரல் மிக்சரு ப்ரோபயோட்டிக், லிவர் டானிக், கால்சியம் டானிக். லிவர் டானிக் நீங்கள் ரெகுலராக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டிவார்மிங் டிவார்மிங் பண்ணுற டைமில் ஒரு 5 நாள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வாரத்தில் 2 நாள் 3 நாள் கொடுத்துட்டா போதும். ஆனால் மினரல் மிக்சர் வந்து ரெகுலராக சேர்த்து கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் கொடுத்தீங்கன்னா நல்ல டைஜஷன் ஆகும். சில பேர்லாம் அந்த ஃபீடு சரியாக ஜீரணம் ஆகுது, புழுக்கிலே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணி கொடுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈவனாக பிரித்து தரணும். 4 வேலையாக அதை பிரித்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டைஜஷன் இஷ்யூ எல்லாம் வராது. அதே மாதிரி கால்சியம் டானிக் கொடுத்துக்கலாம். ஏன்னா மினரல் மிக்சரில் போக கால்சியம் டானிக் தனியாக கொடுக்கணும். சப்ளிமெண்ட்ஸ்ன்னும் போது நீங்கள் பி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நல்லாவே டைஜஷன் ஆகும். அது வந்து அதாவது அசை போடுறது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஆனால் தானிய வகையெல்லாம் இருக்கிறதுனால வெள்ளாடு செம்மறி ஆட்டுக்கு ஏற்ற ஃபீடு இது. ரெண்டுமே இதுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் நம்ம வந்து அந்த காலத்துலலாம் முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடு வளர்த்துட்டு தான் இருந்தாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபீடு போட்டுருந்தாங்களா இல்லை சப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஆனால் அது வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஆடு வளர்க்குறாங்கன்னா அது கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகட்டும் பரவாயில்ல அப்படின்னு தான் விட்டுட்டு இருந்தாங்க. மேய்ச்சலில் போயிட்டு வரும், நுனிப்புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு அது நல்லா டைஜஷன் ஆகும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்னென்னா 3 மாதத்துல எல்லோரும் 100 நாளில் இது இத்தனை கிலோ வந்துடணுன்ற மாதிரி நம்ம மாதம் 5 கிலோ வரணும் 6 கிலோ வரணும்னு சொல்லிட்டு இந்த ஃபீடை கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபீடு வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, அதிகமான எனர்ஜி இருக்குன்னும் போது உங்களுக்கு வந்து அது டைஜஷன் ஆகிறதுக்கான விஷயங்களையும் நம்ம சேர்த்து தான் பண்ணணும். இப்போ டைஜஷன் சரியாகலைன்னா இந்த ஃபீடை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா அது வந்து வேஸ்ட்டாக அதை நம்ம அந்த செலவு பண்ணுறது. இப்போ 100 ரூபா செலவு பண்ணிங்கன்னா 60 ரூபா ஆடு எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 40% வெளியில் வந்து 40 ரூபா வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வெள்ளாடு செம்மறி ஆடுக்கு ரெண்டுமே நல்லதாக தாராளமாக கொடுக்கலாம். அதாவதுண்ணா, மேய்ச்சல் முறைக்கு வளர்க்குற ஆட்டுக்கும் பரனில் போடுற ஆட்டுக்கும் ரெண்டுக்குமே வந்து இதை ஃபீடு கொடுக்கலாங்களா? மேய்ச்சல் முறையில் வந்து நீங்கள் வளர்க்குறீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டு மேய்ச்சலுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ஓட்டிகிட்டு போகலாம். ஈவினிங்கு அதே மாதிரி ஒரு 4 மணிக்கெல்லாமே நீங்கள் ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்டுக்கு நம்ம 4% கொடுக்கணும்னு சொல்கிறோம். 4% வந்து அதுக்காக நம்ம எடுத்து குட்டி வாங்கிட்டு வந்த உடனே 4% கொடுக்கக்கூடாது. ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 3%ல் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஒரு 3%ல் ஸ்டார்ட் பண்ணணும். 4% கொடுக்கணும். இப்போ நம்ம மேய்ச்சலை பொறுத்து அது 2% வந்து கொடுத்துட்டு மீதி 2% மேய்ச்சலில் மேயுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் காலையில் ஒரு 1%, ஈவினிங் 1% கொடுத்துட்டு மீதி மேய்ச்சலில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். சில பேர் இல்லை நான் காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் அழுத்துருவேன், காலையில் வைக்கும்போது அது சரியாக மேயாது, அதனால் காலையில் கொடுக்க மாட்டோன்னா நீ ஈவினிங் மட்டும் கொடுத்துக்கலாம், காலையில் சீக்கிரமாக அவுக்கலாம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேய்ச்சலில் போகும்போது காலையில் அந்த பனி போன பிறகு தான் நம்ம அவுக்கணும். அதே மாதிரி ஈவினிங்கில் பனி படுறதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்துடணும். ஏன்னா நிறைய டிசீஸ் வர்றது அந்த ஈரமான புல்லை மேயும் போது தான். குளம் குட்டை இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல மேய்க்கூடாது. பொதுவாக நம்ம மட்டன் யூனிட்டு அப்படின்னும் போது கொட்டகை முறையில் தான் வளர்க்குறாங்க. அதுதான் பெஸ்ட்டு. நோய்கள் வந்து அதிகமாக வராது. பருத்தி விதை சேர்த்துருக்கீங்கிறீங்க, பருத்தி விதை அதிகமாக ஒன்றும் தெரியலைங்களே.
சார் பருத்தி விதைன்னா நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற பஞ்சு சுத்தமாக நீக்கின பருத்தி விதையை நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால உங்களுக்கு அது பார்க்கும்போது மற்ற தானியங்களோட கலந்துருக்கு. பருத்தி விதை நம்ம சேர்க்குறோம். ஆனால் அதுவுமே ஏன் அந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்கறதில்ல அப்படின்னா, பருத்தி விதை ஓரளவுக்கு தான் சேர்க்கணும். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான். அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது வந்து டாக்ஸின் உருவாகும். அது நீங்கள் கூகுளில் கூட போய் பார்த்தீங்கன்னா காட்டன் ஷீட் டாக்ஸின் போட்டிங்கன்னா அதுலேயே வந்துடும். ஸோ அதனால் எது எந்த அளவு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கரெக்டாக சேர்த்துருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுதே தவிர அது அந்த பஞ்சோடு இருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த பஞ்சோடு ஏன் சேர்க்கறதில்ல, அது மாட்டுக்குன்னா செட் ஆகிடுது, ஆட்டுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால நம்ம அதை சேர்க்கறது இல்லை. பொட்டை ஐட்டம் ஏன்னா சேர்க்குறீங்க? அது சேர்க்காமே கொடுக்கலாம் இல்லைங்களா? அந்த ஃபைபரும் வந்து குறிப்பிட்ட அளவு தேவை. அது இல்லாமல் நீங்கள் நம்ம கடலை புண்ணாக்கு கடலை போட்டு சேர்க்குறோம், உளுந்து போட்டு சேர்க்குறோம், சோரம் போட்டு சேர்க்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதில் இருக்குது. ஸோ ப்ரோட்டீனுக்கும் நமக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது, ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் ஓரளவுக்கு இல்லாமல் நம்ம கொடுத்தோம்னா டைஜஷன் ஆகாது. ஸோ அதனால் ஓரளவுக்கு சேர்க்குறோம். நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் தானியமாக கொடுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஆடுகள் பிரச்சனை வரும். நம்ம பிராண்டோட விலை என்னங்கண்ணா? இந்த ஃபீடோட விலையை கேட்குறீங்க. நம்ம ஃபீடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில் 50 கிலோ கொண்ட மூட்டை 1490 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 10 மூட்டைக்கு மேலே எடுத்தீங்கன்னா 1480 ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறோம். மற்ற ஃபீடெலாம் ஒரு 1100க்கெலாம் கொடுக்குறாங்க, 1200க்கெலாம் கொடுக்குறாங்க. அப்படி நம்ம ஃபீடு மட்டும் ஏன் கொடுக்க முடியலன்னா, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இது ட்ரை ஃபீடு. இது நீங்கள் 2 மாதம் வச்சுருந்தாலும் கெடாது. அதில் நிறைய ஈரத்தீவனங்கள் எல்லாம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு இதை சொல்கிறேன். ஒரு மூட்டை தீவனம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம், நம்ம ஹெச்டி ஃபீடு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு 20 லிட்டர் தண்ணியை இதில் ஊற்றுனீங்கன்னா அது பிடிச்சிருமா குடிக்காதா? கண்டிப்பாக பிடிச்சிரும். அப்போது அது 50 கிலோ மூட்டைன்றது 70 கிலோ ஆகிடும். இப்போ 20% அது வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதை நான் வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பீர் வேஸ்ட்டு அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கலப்பு தீவனம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் கம்மியாக கொடுக்கலாம். நம்ம ஃபீடை பொறுத்த வரைக்கும் அப்படி கம்மியாக கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ட்ரை ஃபீடு, ரொம்ப நாள் வச்சுருக்கலாம், ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். 50 கிலோன்னா 50 கிலோவுக்கான ட்ரை மேட்ரு ஏறக்குறைய இருக்கும் அதில். ஸோ அதனால் நம்ம அந்த விலைக்கு கொடுத்துட்ருக்குறோம். பல்காக எடுக்கிறவங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா நம்ம லெஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். குவாலிட்டியை நீங்கள் பாருங்கள், விலையை மட்டும் பார்க்காதீங்க. நம்மளோட இதில் வண்டு ஏதாவது வருங்களா சார்? வண்டு வந்து வரும். ஒரு தீவனம்னா வண்டு வராமல் இருக்காது. பருப்பு வகைகள் தீவனம். ஆனால் நம்ம வந்து ஒரு 2 மாதம் நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சா கூட இதில் வண்டு வராது. அது குறிப்பிட்ட நாளுக்கு, அதாவது எந்த பொருளுக்குமே எக்ஸ்பைரி இருக்கும். நீங்கள் அளவு கடனா 4 மாதம் 5 மாதம்ன்ட்டு நீங்கள் வச்சுருக்கும் போது லைட்டாக வரத்தான் செய்யும். ஆனால் இது வண்டு வரலைன்னா அது நல்ல பொருள் கிடையாது. ஆனால் இப்போ இந்த ஃபீடை நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் வச்சுருந்தாலுமே வண்டு வராது இதில். அதுக்கப்புறம் நீங்கள் 4 படம் அது வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா வரும். ஆனால் நீங்கள் அது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை. ரா மெட்டீரியல்னால் நம்ம ஒரு 1000 மூட்டை போடுறோன்னா அதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் பண்ணி, அதாவது மிக்ஸ் பண்ணி நம்ம மூட்டை பிடிச்சி வச்சிடறோம். தேவையானாலும் நம்ம அனுப்பிச்சிடுறோம். திரும்ப அடுத்து வேணும்னா நம்ம திரும்ப வாங்கிக்கிறோம். ஸோ அப்போது நம்ம வந்து ரா மெட்டீரியல் ஸ்டாக் இங்கே இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்காக 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போகுதுன்னா நீங்கள் இன்னொரு பேட்சாக எடுத்துங்க, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து வண்டெல்லாம் பிடிக்காது. இன்னொன்று, நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபீடு வாங்குறீங்க, அந்த இடத்துல நீங்கள் போய் அடுக்கும்போது அப்படியே தரையில் போடாமல் கீழே ஒரு பேலட், அதாவது மரப்பலகை ஏதாவது போட்டு செவத்தோட ஒட்டியும் அடுக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி கேப் அடிக்கி மேலே தார்ப்பா அந்த மாதிரி ஏதாவது மூடி வச்சுட்டு, அந்த ஒரு மூட்டை நம்ம 2 மூட்டை எவ்வளோ தேவையோ அன்னன்னைக்கு தேவையான எடுத்துகிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னு சொன்னால், அந்த மாய்ச்சர் வந்து அதிகமாக படாமல் இருக்கும்போது, ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக வண்டு பிடிக்கும்.